வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4ல் 8வது சம் தான் பார்க்க போகிறோம். சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a = -1,1 மற்றும் b = 0,2 என்க. 2 கணம் கொடுத்துருக்காங்க. ab அப்படின்னு சொல்லிட்டு 2 கணம் கொடுத்துருக்காங்க. மேலும் f from a to b ஆனது f of x = ax plus b என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் a மற்றும் b ஐ காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. fன்ற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. அது எதுலேருந்து எது வரையும் இருக்குது? ஏலேருந்து b வரையும் இருக்குது. இதிலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து மேல் சார்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? f of x = ax plus b. ஏவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? -1 கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ வந்து 0 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஓகேவா? இது வந்து மேல் சார்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் சார்புனா என்னது? துணை மதிப்பகத்தில் இருக்கிற எல்லா உறுப்புக்குமே மதிப்பகத்தில் ஒரு முன் நிழலுறு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம மேல் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு அம்புக்குறி படம் போடலாம். இது வந்து ஏன்ற கணம், இது வந்து பீன்ற கணம். ஓகேவா? இது வந்து எஃப்ன்ற சார்பு. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காங்கல்ல எஃப் ஃப்ரம் ஏ டு பி. இது ஏன்ற கணம் ஃபஸ்ட்டு, செகண்டு பீன்ற கணத்தை எடுத்து எழுதியிருக்கோம். எஃப்ன்ற சார்பு. ஏன்ற கணத்தில் என்னென்ன உறுப்புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க? -1 1, பீன்ற கணத்தில் 0 2. ஓகேவா? இந்த -1 வந்து 0 கூட தொடர்படுத்தப்பட்டிருக்கு. 1 வந்து 2 கூட தொடர்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் நம்ம எப்படி எழுதலாம்? -1 வந்து 0 கூட தொடர்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? இது என்ன மாதிரி இருக்குது? x, y. x, y அப்படின்னா என்னது? yனானது f of x. ஓகேவா? அப்போ x f of x, yயோட வேல்யூ வந்து நம்ம f of x அப்படின்னும் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இந்த f of xல பிரதியிட்டு நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் நம்ம பிரதியிட போகிறோம். இப்போது இந்த சமன்பாடில் பிரதியிட போகிறோம். ஓகேவா? f of xக்கு பதிலாக 0, எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு பிரதியிடணும்? -1. அப்போ என்னென்னு வரும்? -ஏன்னு கிடைக்கும், ப்ளஸ் b. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த புள்ளி எடுத்துக்க போகிறோம். 1, 2. இது வந்து x, yனா f of x. ஓகேவா? இப்போ இந்த புள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு இதில் பிரதியிட போகிறோம். ஓகேவா? பிரதியிட்டா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? f of xக்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 1. 1னா அப்போ ஏவோட வேல்யூ அப்படியே வரும், ப்ளஸ் b. இதை வந்து ஈக்குவேஷன் 2ஆக வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? -ஏவும் ப்ளஸ் ஏவும் கேன்சல் ஆகிட்டு பியோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? -a ப்ளஸ் b = 0. இங்கே a ப்ளஸ் b = 2. ஓகேவா? இப்போ இது வந்து இது வந்து கேன்சல் ஆகிடும். -ஏவும் ப்ளஸ் ஏவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து என்னென்னு கிடைக்கும்? 2b = 2. அப்போ பியோட வேல்யூ என்னது? 1ன்னு கிடைக்கும். இந்த சைடு வகுத்தலில் வந்துச்சுன்னா இது கேன்சல் ஆகிடும். 1 2 2 அப்படின்ட்டு. அப்போ பியோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த பியோட வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு b = 1 எனில் சமன்பாடு 1ல் பிரதியிட. இப்போ இந்த b = 1ன்னு சொல்லிட்டு இந்த சமன்பாடு 1ல் பிரதியிட போகிறோம். பிரதியிட்டா என்ன கிடைக்கும்? -a ப்ளஸ் b = 0. அப்போ -a அப்படியே வரும், bக்கு பதிலாக +1 = 0. அப்போ -a இந்த +1 அந்த சைடு போயிடுச்சுன்னா -1. அப்போ இந்த மைனஸை கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏவோட வேல்யூ வந்து +1ன்னு கிடைக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 1, பியோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் முடிஞ்சுது.